ஹலோ மக்களே, வெல்கம் டு காபி கிளப். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெண் பொங்கலும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனான கத்திரிக்காய் சட்னியும் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நான் இன்றைக்கி என்னோடய அளவு சொல்கிறேன். 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு. நம்ம எடுத்திருக்க பாசிப்பருப்பு அரிசி ரெண்டையுமே நல்லா கழுவிக்கலாம். எப்போயுமே அரிசி கழுவுற தண்ணியை தள்ளி ஊற்றாதீங்க, அது செடிக்கு ஊற்றினா ரொம்ப நல்லது. இப்போ கழுவி வச்ச அரிசி பருப்பில் நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1க்கு 3 தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் 3 இல்லை 4 உங்களுக்கு எவ்வளோ தளத்தளப்பாக வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் இதிலே போட்டுடலாம். இதிலே கரைஞ்சிரும் நல்லா. நம்ம இதிலேயே ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சப்பொடி, ஒரு 5-6 மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 4 கருவேப்பிலை, கொஞ்சோண்டு திருவன இஞ்சி, இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக தாளிக்கிறப்பையும் ஊற்றுவோம். இதெல்லாமே இப்போயும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் வச்சு தேவையான அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கொச்சுக்கு ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 15-20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, ஒரு 5 மிளகாய், காரம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வேணும்னா நீங்கள் வரமிளகாவும் போட்டுக்கலாம். பட் இது பச்சை மிளகாய் மட்டும் போட்டால் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உரித்து வச்ச ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அதுவும் தனியாக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஃபுல்லாக என்கிட்ட இருந்தனால நான் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் மட்டும் இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயனாலும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் நம்ம அடுத்து வெட்டி வச்ச கத்திரிக்காய், இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வதக்கினா மட்டும்தான் அந்த கத்திரிக்காயோட ஒரு ரா ஃப்ளேவர் போகும். நம்ம கடைசியாக அரைச்சிட்டு கொஞ்சம் கொதிக்க வைப்போம். பட் இதிலே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெந்துடும் கத்திரிக்காய் எல்லாமே. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கத்திரிக்காய் எல்லாமே வெந்துருச்சு. நம்ம இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எல்லாமே ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை மட்டும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே வெங்காயமும் கத்திரிக்காயும் நம்ம வதக்கி வச்சது, இது நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 இருக்கணும். நைஸாக அரைச்சிட்டா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. 1-2 இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் வாயில் கடிப்படுறப்ப. அதை அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் கடாயில் நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கீறி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க நீங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கரைச்சி வச்ச புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம்.
இது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக ரொம்ப சிம்பிளாக பண்ணுற கத்திரிக்காய் சட்னியை பார்க்குறப்ப இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் ஸ்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பொங்கலுக்கு இதோட வேறு எந்த காம்பினேஷனும் உங்களுக்கு அடுத்து பிடிக்காது. ஸோ இந்த சட்னிக்கு தேவையான கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பச்சை மிளகாய் போட்ட காரமே இதில் போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் காரம் போடணும்னு தேவை இருக்காது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பிடிக்கும் ரொம்ப. ஸோ எனக்கு ஏற்ற அளவுக்கு நான் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம புளித்தண்ணி மட்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளோட கத்திரிக்காய் சட்னி ரெடி. இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் 2 ஸ்பூன் ஜீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா இந்த இடிக்கிற இதில் வச்சு இடித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டினா நீங்கள் மிக்சியில் போட்டு இடிச்சிக்கலாம். பட் எனக்கு இவ்வளோ தான். ஸோ அதனால் நான் இதிலே போட்டு இடிச்சுக்கிட்டேன். அது கூடவே ஒரு 2 கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குட்டி கடாயில் நான் வந்து இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெறும் நெய் மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதில் கூட கொஞ்சோண்டு ப்ளெயின் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் தட்டி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டுக்கலாம். இதில் நல்லா கொஞ்சம் அந்த நெய் நல்லா பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும். உங்களுக்கே இதில் தெரியும் எவ்வளோ நெய் நல்லா பொங்கி வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டா போதும். நான் ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் திக்காக இருக்குது பொங்கல். இல்லைனா நான் இதோட இன்னும் கொஞ்சம் தான் தண்ணியாக வைப்பேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உடனே சாப்பிட்றதுனால எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. நம்மளோட வெண் பொங்கல் ரெடி. மேலே லைட்டாக இந்த மாதிரி நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். வெண்பொங்கல் வித் கத்திரிக்காய் சட்னி பயங்கர ஹெவன்லி காம்பினேஷன். ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வச்சு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ மக்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.